ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற கருப்பு உளுந்தில் புட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கிறேன். நம்ம முழு கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிருச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப பொரிஞ்சுலாம் வராது, லேசாக உப்புன மாதிரி ஆகும், லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேலே அது ரோஸ்ட் ஆகாது. அது கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்கு, அப்புறம் கொஞ்சமாக சுக்கு அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், லேசாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே அது பொரிஞ்சுலாம் வராது. இந்த சுக்கு இந்த ஏலக்காய்லாம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். சுக்கு நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கோங்க. இதில் இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போது அந்த புட்டுக்கு கலக்கிறதுக்கு தண்ணியை லேசாக சூடு வர மாதிரி பண்ணிக்கணும். பேபி வார்ம் டெம்பரேச்சர் மாதிரி கொதிக்கலாம் இருக்கக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். இப்போ அந்த புட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம வெதுன்னு வச்ச தண்ணியை அதில் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் எல்லா மாவும் ஈரமாகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துக்கணும். நான் இப்போ ஊற்றின தண்ணியே கரெக்டான அளவு, இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த மாவில் எல்லா மாவுலேயும் ஈரம் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல். கட்டி இருந்ததுன்னா லேசாக அதுமாரி கையால் வச்சு அப்படி தட்டிலே தேய்ச்சிங்கனாலே அந்த கட்டியெல்லாம் உதிரியாக ஆகிடும். நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இது ரொம்பவே கால்சியம் சத்து அதிகமானது. நல்லா அந்த இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலு. நல்லா இந்த ஏஜ்ட் அண்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் களி, இந்த உளுந்து புட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அவங்கன்னு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே கலந்தாச்சு. புட்டு எப்படி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன்னா, நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அப்படி பொடி போட்டு நிற்கணும். உதுத்து விட்டால் அழகாக மணலாக உதிர்ந்து வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு வச்சு அது மேலே ஈரம் பண்ணாத துணியாக போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு இந்த புட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் அந்த துணியில் ஒட்டாமல் இருக்கும். ஈரமான துணியை வச்சோம்னா அதில் ஒட்டியே இருக்கும். அதனால் ஈரமாக்காத துணியாகவே வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் லேசாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் சும்மா நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சேர்க்குறோம். அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கலாம். நம்மளோட விருப்பம்தான், நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொடிச்ச எள்ளு, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் உளுந்து அளந்தமோ அதில் 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவு இனிப்பாக இருக்குது. இன்னும் 1 கப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக விருப்பப்படுறவங்க 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது புட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மணலாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த புட்டு வெந்ததை இந்த தேங்காய் துருவல், அந்த எள்ளு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துருந்ததோட கலந்துக்கலாம். லேசாக அப்படி உதறி விட்டாலே அந்த துணியில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இதில் ஒட்டாமல். இப்போது லேசான சூட்டில் இருக்கும்போதே அதை நம்ம கை வச்சும் கலக்கலாம், ஸ்பூனாலையும் கலக்கலாம். நல்லா கை வச்சு கலக்கும்போது நல்லா சூப்பராக இன்னும் ஈவனாக கலக்கும். நல்லா சூடோடு கலக்கும்போது எல்லாத்தோடையுமே நல்லா அந்த இனிப்புலாம் கரெக்டாக சேரும், செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், கலரே நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஆறுனாலுமே நல்லா அந்த டெக்ஸ்சர் சூப்பராக அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.